இல்ல கண்ணு முடிச்சு பார்த்துட்டு விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் பார்த்துட்டு இவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. இப்பவே உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. என்னோட பிஏ இருந்துகிட்டு இங்க காவேரிக்கு கால் பண்றாங்க. மேடம் மேடம் வெண்ணிலாவுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துச்சு மேடம். கண் முழிச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அக்கா நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்க்கா. அங்க வெண்ணிலாவுக்கு பல ஞாபகம் வந்துச்சாக்கா. விஜய் பத்தி வெண்ணிலா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் பாக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சரி வெண்ணிலா பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க இன்ஸ்பெக்டர் வெண்ணிலா கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்காங்க. மா உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் பசுபதி தான் என்னை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீங்க சூசைட் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. சூசைடா? நான் சூசைட் பண்ணிக்கவே இல்லையே. யார் சொன்னா நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்க மாமா தான் நீங்க சூசைட் தான் அட்டம் பண்ணீங்க. அதுக்கு காரணம் விஜய் தான். அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட நாங்க அவரை ஜெயில பிடிச்சு போட்டிருக்கோம். உங்க மாமா கொடுத்த கம்ப்ளைண்ட்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜயே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தான் அவனை முதல்ல பிடிச்சு உள்ள போடுங்க, விஜய வெளியில விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அழுகுறாங்க. உடனே டாக்டர் இருந்துட்டு அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டர் வெளியில வர்றாங்க. உடனே காவே இருந்துட்டு நானும் அப்ப இருந்து அதுதானே சார் சொல்றேன். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்களே. அந்த பசுபதி தான் சார். அவன் தான் சார் விஜய் மேலயும் என் மேலயும் இருக்கிற முன்பகையினாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். முதல்ல அவன் கஸ்டடியில தான் வெண்ணிலா மாமாவும் இருக்கிறாங்க. அவங்கள மிரட்டி தான் அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிருப்பான் சார். ப்ளீஸ் சார் முதல்ல அவங்கள தேடி கண்டுபிடிங்க சார். வெண்ணிலா மாமாவை ஏதாவது பண்ணிடாம சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி. சரிங்கம்மா இப்பவே ஆக்ஷன் எடுக்கிறோம், விஜயும் வெளியில விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க சொல்லிட்டு போறாங்க. உனக்கு காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.